இன்னைக்கு மார்க்கெட் வந்து சரியான ஒரு கரெக்ஷன் கேஷ் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ சார்ட்டில் என்ன பார்க்குறேன்னா நிஃப்டி பி ரேஷியோ பார்க்குறேன். நிஃப்டி பி ரேஷியோங்கிறது மார்க்கெட் கிராஷ் இருக்குல்ல, அது வந்து இது மூலமா நம்ம ஒரு இது ப்ரெடிக்ட் பண்ணலாம். நிஃப்டி பி வந்து பிலோ 20ங்கிறது அவரேஜ், பிலோ 15ங்கிறது சீப்பு, பிலோ பிலோ 20-25ங்கிறது எக்ஸ்பென்சிவ். அபவ் 25 ஒரு நிஃப்டி பி வந்து ரொம்ப காஸ்ட்லி. என்றைக்குமே மார்க்கெட் நிஃப்டி பிஏ பற்றி நான் தனி வீடியோ நான் யூடியூப்பில் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எப்படி நம்ம வந்து கிராஷை எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. நிஃப்டி பி வந்து ஆகஸ்ட் 1 அன்னைக்கு 23 கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆரம்பிச்சு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நிஃப்டி பி வந்து இப்போதைக்கு வந்து 23, இன்றைக்கி வந்து 1 பாயிண்ட் கீழே இருக்குது, 22 வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் இது தான். உங்களுக்கு வந்து நிஃப்டி பி வந்து 25க்கு மேலே இருந்தாக்கா என்றைக்குமே மார்க்கெட்டு வந்து இது கரெக்ஷனுக்கு வரும். இப்போ வந்துக்கிறது வந்து கிராஷ் கிடையாது, கரெக்ஷன் தான். கிராஷுங்கிறது நம்ம சார்ட்டில் பார்த்தோம்னா 23,690 இது வந்து இதுவரையும் சப்போர்ட் எடுக்கும். இப்போ வந்து ஆக்சுவலாக இதனுடைய சப்போர்ட் வந்து இருந்துச்சுன்னா 24,096 சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் அதை உடச்சிட்டு அது கீழே க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். எது வரையும்னா 23,650 எதிர்பார்க்கலாம். இதையும் உடச்சிச்சின்னா நம்ம வந்து அடுத்த லெவல் வந்து 23,351 வரையும் வரும். ப்ளஸ் இதனுடைய முக்கியமான குளோபல் ரீசன் என்னென்னா ஃபெட் ரேட் கட்டு தான். யூஎஸ்னுடைய எக்கானமி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்லோ டவுனு. ப்ளஸ் ஒரு இந்த ரிசெஷனுக்கு இதாகுது. இப்போ வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபெட்டு வந்து அதாவது இந்த ஃபெடரல் ரிசர்வ் இருக்குல்ல, அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ், அவங்க வந்து ரேட் கட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து ரேட் கட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து குளோபல் இதனுடைய அடிப்படையில் தான் ஜப்பானுடைய அந்த ஸ்டாக் மார்க்கெட் JPY 2025 வந்து கிட்டத்தட்ட 8% மேலே கரெக்ஷன் வந்துருக்கு இதோட ஹையர். ஸோ ஜப்பான் தான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. இது இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து கீழே வந்த காரணம் குளோபால் தான். குளோபால் இப்போ நிஃப்டி செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ நம்மளுடைய அந்த நிஃப்டியுடைய அந்த பி ரேஷியோ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 22 பாயிண்ட் வந்துருச்சு. இன்னும் கீழே வர வர மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சீப்பாக கிடைக்கும். நிறைய பையர்ஸ் வாங்குவாங்க ஸ்டாக்கை. ஸோ நிஃப்டி மேலே தான் போகும். அதனால் இந்த இதுவும் கிடையாது. இப்போ வந்து குளோபல் கியூஸ் தான் முக்கியமான ஒரு இந்த ஃபாலுக்கு காரணம். ஏன்னா குளோபலியே எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா இறங்கி. ப்ளஸ் நம்ம இதில் பார்த்தோம்னா S&P 500 கீழே வந்துருக்கு. ஓகேயா. நாஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஸ்டாக் மார்க்கெட்டு அதுவும் கீழே வந்துருக்கு. USA டவு ஜோன்ஸ், அப்புறம் வந்து நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுவும் கீழே வந்துருக்கு. ஓகேயா. ஸோ நம்ம வந்து நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கிரில் ஓப்பன் ஆகலாம், அல்லது நம்ம சப்போர்ட்டோடய சொன்னோம்ல, சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.